ஸோ ஹலோ டியூட். ஸோ வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கி பிளேஸ். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ண கஷ்டப்பட்டு பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து சொன்னீங்க ப்ரோ லெவலே ஏற்ற முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான டிப்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ நான் வந்து இது வரைக்கும் கவுன்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் எப்பயுமே வந்து சைட் சாப்டரை அப்படியே விட்டுறது. ஸோ ஸ்டார்டிங்கில் நானுமே பெரிய தப்பு பண்ணேன். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த சைட் சாப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிரான்ச்சஸாக இருக்கும். ஒரு சில இதெல்லாம் சும்மா ஒன்று நினச்சி விட்டுரும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது 2-3 வந்து பிரான்ச்சாக மாறிடும். ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 XP கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு அந்த சைட் சாப்டர்ஸ்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு மோடு வந்து அந்த ஹார்ட் மோடு இருக்குது பார்த்தீங்களா, அது. ஸோ அதை வந்து யாருமே அப்படியே நெக்லெக்ட் பண்ணி விட்டுறாதீங்க. ஸோ மெயினாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஹார்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சாப்டர்ஸ் ப்ளஸ் சைட் சாப்டர்ஸ். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் XP உங்களுக்கு தாராளமாக கொடுப்பானுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே 24,000 XP அந்த ஒரு ஸ்டேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 15th சாப்டருக்கே 20,000 XP தான். ஆனால் அதில் 7th சாப்டர் 8th சாப்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 மேலே கொடுக்குறானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா 30,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க லாஸ்ட் ஸ்டேஜில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த சைட் சாப்டர்ஸ் ப்ளஸ் இந்த மெயின் சாப்டர்ஸ் வந்து கிளியர் பண்ணுங்கள். ஸோ அது கிளியர் பண்ணுறதுல XPயும் கிடைக்கும், கோல்டும் கிடைக்கும், ப்ளஸ் இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, எசன் ஸ்டோன், இதுவுமே கிடைக்கும். மெயினாக உங்களுக்கு அந்த ட்ரா டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதனால் எப்பயுமே வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணுறங்க, அதெல்லாம் வந்து விட்டுறாதீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். ஸோ அதுலேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்தே உங்களால் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த செகண்ட் ஐடி வெறும் 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 லெவலுக்கு மேலே போயிட்டேன். சாப்டர் 9 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். நான் அதுவும் அதிகமாகலாம் விளாட மாட்டேன், சும்மா 2-3 ஹார்ஸ் தான் விளாடுவேன். ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஒரு கேட்டை கிளியர் பண்ணுறதுக்கு 3,000 XP வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதுவே ஏ ரேங்க்னா ஒரு XP வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பி ரேங்க்னா ஒன்று. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2,000 மேலே தான், 2,500 அந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் ஆல்ரெடி ஸ்வீப் பண்ணிட்டேன், அதனால் என்னால் இப்போ வந்து பண்ண முடியாது. ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணி வச்சதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டுக்கு வந்து 3,000 XP வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நார்மலாக கிடையாது. ஸோ அந்த மாதிரியே கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போனஸ் இது இருக்கு இல்லையா, கீழே அந்த கேட் மிஷன் பக்கத்தில், அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 XP நீங்கள் லெவல் கம்மியாக இருந்தீங்கனாலே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் லெவலப் பண்ண அதில் XP கிடைக்கிறதுமே அதிகமாகும். ஸோ இப்போதைக்கு எனக்கு 60,000 50,000 XP வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேட்லேருந்தே கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு இந்த என்கோர் மிஷன், இன்ஸ்டன்ட் டஞ்சன், இதுலேருந்து உங்களுக்கு XP எப்பயுமே கிடைக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட் வேணும்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த என்கோர் மிஷன் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் டஞ்சன்லாம், அதுவும் இல்லாமல் இந்த பவர் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்ஸ்டன்ட் டஞ்சன்லேயுமே வந்து கோல்டுமே கொடுக்க மாட்டாங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் மேஜராக வந்து உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டிப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்களே தவிர XP வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே இந்த சாப்டர்ஸும் அந்த ஹார்ட் மோடில் இருக்கிறதும் சரி, நார்மல் மோடும் சரி, ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் மோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா XP வந்து கிடைக்காது, கோல்டு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படியே இந்த ஹார்ட் மோடுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மெயின் சாப்டர்ஸும் சைட் சாப்டர்ஸும் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மெயின் சாப்டர்ஸோட சைட் சாப்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக கிளியர் பண்ண பாருங்கள். ஏன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் 10,000 XPன்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நான் லெவல் 60 போகணுன்னா எனக்கு 3,45,000 XP வந்து தேவைப்படுது. இப்போதைக்கு நான் 1 lakh கூட இல்லை, என்கிட்ட 17,000 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஆர்டிஃபேக்ட் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பாருங்கள். ஆர்டிஃபேக்ட்ஸில் நிறைய முட்டாள்தனம் வந்து நானே பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் எனக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு இது வந்து தெரிஞ்சு. ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதையுமே வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது. XP ஏற்றுறதுக்கு இது 2 தான் வழி. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆக்டிவிட்டி ஃபண்டில் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எப்பயுமே XPs வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 3 விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த மெயின் சாப்டர்ஸ் கிளியர் பண்ணணும். செகண்ட் விஷயம் அந்த சைட் சாப்டர்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த நார்மல் மோடும் சரி, ஹார்ட் மோடும் சரி, ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக வந்து லெவலப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து அந்த கேட்ஸு. ஸோ நான் திரும்பி ரீகேப் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த மேக்ஸிமம் டிஃபிகல்ட்டியில் வைங்க. ஸோ எப்பயுமே எல்லாருமே பண்ணுற தப்பு அதுதான். ஸோ டிஃபிகல்ட்டி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு XP வெறும் 200 150 300ன்ற மாதிரி ஏறும். ஸோ அதெல்லாம் ரொம்பவே மட்டமாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே மேக்ஸிமமில் வச்சு இது பண்ணுங்கள். ஸோ இவன் தான் உங்களோட லெவல் 50 இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. நானே 59ல் இருக்கேன். ஸோ அந்த இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இது பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் இந்த டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக வந்து லெவலப் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த கேமில் டவுட் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிராஃப்ட் பண்ணுறது பற்றியும் அந்த ட்ராஸ் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.